அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 மேக்ஸ் அகாடமியில் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னா 2016 டு 2024 2025 வரை உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசியில் கேட்ட ஒரிஜினல் வினாத்தால் உங்களுக்கு டெஸ்ட்டாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். 120 நாட்களில் 70 + 50 நாள்கள் பிரிச்சிடறோம். 10 வாரம் 10 வாரத்தில் சிலபஸை உங்களுக்கு முடித்து கொடுத்துருவோம். தினந்தோறும் ஒரு 10 சம் உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸாகவும் கொடுத்துருவோம், வீடியோ கிளாஸும் கொடுத்துருவோம். பிடிஎஃபாக இந்த புத்தகமும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி புத்தகமாக நீங்கள் போட்டுக்கலாம். இது 2016 டு 2025 வரை உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மாடல் சாப்டர் வைஸாக உங்களுக்கு தொகுத்து இருக்கும், சால்வ் பண்ணியிருக்கும். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இதை பார்த்தாலே ஒரு பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் மட்டும் இதுவரை 2016 டு 2025 41 கணக்கு 42 கணக்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி ரைட்டுங்களா? கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாடலும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 சம் டிஎன்பிசியில் கேட்ட மாடல் எல்லாமே போட்டாங்க. வேலை நேரம் மற்றும் வேகம் டைம் அண்ட் ஒர்க்கு டிஎன்பிசியில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த சம்மை ஃபுல்லாக மாடலாக சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அழகாக இந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அழகாக நீங்கள் போட்டுடலாம். 70 நாளில் மேக்ஸை சிம்பிளாக முடிச்சுட்டு 50 நாள் தினந்தோறும் டெஸ்ட்டு, ஒவ்வொரு சாப்டரில் டெஸ்ட்டு போட்டுடலாம். ரைட்டுங்களா? அப்போ நம்மளுடைய மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி சண்டே 25 கொஸ்டின்ஸ், 10 வாரம் 10 டெஸ்ட்டு, 70 நாளில் சிலபஸை முடிச்சுட்டு பர்சன்டேஜ் 70 நாளில் சிலபஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு வாரம் ஒரு டெஸ்ட்டு 10 டெஸ்ட்டு வந்துடும். அந்த 50 நாளில் தினந்தோறும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு வரும். 50 நாள் 50 டெஸ்ட்டு உங்களுக்கு தினந்தோறும் அந்த 50 நாள் ரிவிஷன் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துடும். அப்போ மேக்ஸில் 25க்கு 23 மதிப்பெண்கள் எடுக்கலாம். ரேஷியோ பார்த்தீங்கன்னா விகிதம் என்று விகிதாச்சாரம் டிஎன்பிசியில் ஒரிஜினல் வினாத்தாள் இது. அழகாக நீங்கள் ஃப்ரீயாகவே நான் கொடுத்துட்றேன். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ரைட்டுங்களா? அடுத்தது மீசிமா மீப்போவா ஒரு 100 கணக்கு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கேட்டிருக்காங்க 100 கணக்கு. ரைட்டுங்களா? பாருங்கள், டிஎன்பிசியில் கேட்ட கணக்கு ஃபுல்லாகவே வந்துட்டீங்க. அழகாக நீங்கள் போட்டுருவோம். ரைட்டுங்களா? ஒரு 100 சம் இது வரையும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் கேட்ட சம் தான் எல்லாமே நம்ம. அதனால் மேக்ஸை பொறுத்தளவு டிஎன்பிசியில் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் மேக்ஸ் அடிக்க முடியும். அவங்க எந்த மாடலில் எப்படி கேட்குறாங்களோ அதே தான் திரும்பி வரும். ரைட்டுங்களா? ஒரு 100 சம் அழகாக கொடுத்துருக்காங்க. இதை அழகாக போட்டுடலாம். அடுத்தது எண்கள். டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எண்கள் பாருங்கள். எண்களில் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாகவே இருக்கும். எண்களில் அவங்க எந்த மாடலில் கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த மாடல் நம்ம போட்டுடலாம். ரைட்டுங்களா? நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இந்த சம் ஃபுல்லாக கொடுத்து சிம்பிளிகேஷன்ஸ் மேக்ஸில் 25க்கு 23 கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். அடுத்தது அளவியல் 3D. ரைட்டுங்களா? அழகாக போட்டு பார்த்துடலாம். அடுத்தது பகடை கணக்கு. அடுத்தது ரீசனிங் பாருங்கள். இந்த சம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா 70 + ஒரு 50 நாள் 120 நாள் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி.